இன்று பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் ஆண்டவரோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதித்து இந்த புதிய நாளுக்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல இயேசுவே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல இயேசுவே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்றைய நாளில் மார்க் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 9 இறை வார்த்தைகள் 38 முதல் 40 முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் ஆண்டவர் இயேசுவிடத்திலே சென்று தனது சீடர்களிலே மிக இளைய வயது 15 வயதில் ஆண்டவரோடு இணைந்தவர், ஒரு சிறு பையனாக ஆண்டவருடைய சீடத்துவத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். கொஞ்சம் புரிந்து கொள்வதில் அவர் பின்னோக்கி இருந்தார், சிறிது சுயநலத்தன்மையோடும் இருந்தார். எனவே தான் ஆண்டவரை பார்த்து இந்த யோவான் கேட்கிறார், போதகரே, ஒரு 9 பேரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்களே அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு தடுக்க வேண்டாம், காரணம் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் நல்லது செய்பவர்கள் மிக மிக குறைவு, அல்லது நல்லது செய்பவர்களை ஆதரிப்பவர்கள் உற்சாகப்படுத்துபவர்களும் மிக மிக குறைவு. ஆண்டவர் அருமையான காரியத்தை நமக்கு சொல்கிறார், நன்மை செய்யுங்கள். செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்த இயேசு நம்மை குறித்து இந்த நாளில் நன்மை செய்யுங்கள், நன்மை செய்கிறவர்களை பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நன்மை செய்யக்கூடிய யாரையும் இகழ்ந்து பேசாதீர்கள், அவர்களோடு நீங்கள் தோழமை காட்டுங்கள் என்று ஒரு அருமையான காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். இது இந்த நாள் முழுவதும் 24 மணி நேரம் நன்மை செய்ய பயன்படுத்துவோமே. நமது சிந்தனைகள் நன்மையாய் கடவதாகவே. இன்னும் நாம் சந்திக்கிற மனிதர்களை வாழ்த்து சொல்லலாமே. இன்னும் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ உங்களுக்கு அமைதி உரித்தாக என்ற நாளிலே நாம் சொல்லலாமே. எனவே நன்மையின் நாளாய் இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் அமையட்டும். இதோ ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டு கொண்டிருக்கின்றன. ஆண்டவருடைய அழகான இதயம் நம் ஒவ்வொருவரையும் தாங்கி சுமந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான இயேசுவிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்த நாளை அவருடைய ஆசீர்வாதத்திற்கு உட்படுத்துவோமே. ஜெபிப்போமா. தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு இறைவா, நாங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் இயேசு தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாலை புதிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுக்கு உதவி செய்ய நீரே விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று சொல்லி காட்டும். இதோ எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் செல்லுமிடமெல்லாம் நன்மையை செய்ய ஆற்றலையும் சக்தியையும் பலத்தையும் தாரும். தீமைகள் அனைத்திலுமிருந்தும், சோதனைகள் அனைத்திலுமிருந்தும், தேவையற்றவை அனைத்திலுமிருந்தும், மனிதருக்கு ஒவ்வாதவை அனைத்திலுமிருந்தும், கடவுளுக்கு சிந்தனைக்கு புறம்பானவை அனைத்திலுமிருந்தும் நாங்கள் மீண்டெழுந்து ஆண்டவரோடு வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து அர்த்தமுள்ள விதத்தில், ஆரோக்கியமான விதத்தில் இந்த நாளில் நாங்கள் செலவழிக்க, வாழ்ந்து காட்ட, அனுபவிக்க அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய கடவதாக. ஆமென். God bless you.